ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த கேள்விகளுக்கு சுபா உங்களோட பதில் பகிர்ந்துட்டு இருக்கேன். மறக்காம சுபாக்கு சூப்பர் தேங்க்ஸ். அஃப்கோர்ஸ் நீங்க தானே சப்போர்ட் பண்ணணும். சாப்பிட்டு ஒரே இடத்துல இல்லாம நல்ல ஒரு உடற்பயிற்சி மஸ்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அண்ட் சுபா சொல்லக்கூடிய உணவுகள் உங்களுக்கு அலர்ஜிஸை ஏற்படுத்தும் அப்படின்னா அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா பொதுவான ஒரு வீடியோ, நான் ஜென்ரலா கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ, யாரையும் குறிப்பிட்டு இந்த மாதிரி உணவுகள் எடுங்க, இந்த மாதிரி மனநிலையில நீங்க இருக்கீங்களா அப்படின்னு நம்ம சொல்றதே கிடையாது. ஸோ அதனால பொதுவான வீடியோவை பொதுவா பாருங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணா நம்மளும் ஜாலியா ஹாப்பியான லைஃப் ஸ்டைல்ல இருக்க முடியும்ன்றதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ். ரொம்ப ஹெல்த் கேர் ஒவ்வொரு விஷயமும் நீங்க நுணுக்கமா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெறுப்பு, எனக்கு இந்த லைஃபே வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் சீரியஸாவே தோணாது. இந்த வீடியோன்னு இல்லை, பொதுவா நான் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு பயனுள்ளதா ஒவ்வொருத்தவங்களும் நீங்க அதை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி உணவுகளா இருக்கட்டும், இந்த மாதிரி மனநிலையா இருக்கட்டும், அது கரெக்டா நீங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அண்ட் ரேண்டமா தான் வீடியோ கொடுக்குறேன். அதே போல இன்றைக்கு பெண்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய ரொம்ப எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாறுபடும். இப்படிதான் இருக்கும் அப்படின்றது சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஓகே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மனநிலையில இருப்பாங்க. சில பேரோட ஒர்க் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு லைக் ரொம்ப பெருசா இருக்கணும், எடுப்பா இருக்கணும், எதை சொல்றேன்னு தெரியலையா, பெண்களுடைய மார்பகம் பெருசா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரும் ஆசைப்படுவாங்க அப்படின்னு கிடையாது. இருக்கிறது ஹெல்த்தியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுப்பா பெருசா இயற்கையாவே இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பெண்ணோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபாடுகள் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் பொதுவான வீடியோ. பட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, முயற்சி பண்ணா கண்டிப்பா பாசிபிள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நல்ல ஒரு புரிதல்ல ஏற்படுத்திக்கோங்க. இப்போ பெரிய மார்பகம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா முக்காவாசி பெண்கள் இருப்பாங்க. பட் அதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான எக்ஸசைஸும் ப்ராப்பரான உணவு முறை ஆரோக்கியமா எடுக்கிறோமா, இந்த ரெண்டு விஷயம். மூணாவது பரம்பரை வழி, அம்மாவோட அம்மா அதாவது பாட்டி, அவங்களுக்கு பெரியவங்க, ஸோ பரம்பரையில எப்படி இருக்கோ அந்த மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய உணவு முறை எப்படி எடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஏனோ தானோன்னு சாப்பிடாம ஆரோக்கியமா ஊட்டச்சத்து நிறைந்த சில காய்களும் பழங்களும் பருப்புகளும் எந்த மாதிரி நம்ம டெய்லியும் எடுக்கிறோம், ஒரு நாள் எடுத்துட்டு விட்டுறாம அது தொடர்ந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதே மாதிரி எக்ஸசைஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்களோட எக்ஸசைஸ் பகிர்ந்துக்கிறேன். இது டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு, அதாவது குட்டி வயசுல இருந்து வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப பெரிய ஏஜா இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன், இல்லை ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய வீடியோஸ் பருவ வயசுல இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி உணவு முறைகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நேச்சுரலாவே ஹெல்ப் பண்ணுன்றது தான் நான் பகிர்ந்துக்கிறேன். அப்போ இப்போ நான் ஒரு ஏஜ்ல இருக்கேன், பெருசாக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ப்ராப்பரா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஹார்மோன்ஸ் லெவல் எந்த அளவுல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மஸ்ட் பார்க்கணும். ஏன்னா உடம்புல சில ஹார்மோன்ஸ் லெவல் குறையும் பொழுது வளர்ச்சியை சரியா கொடுக்காது. அப்போ நம்ம ஹார்மோன்ஸை ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா செக் பண்ணணும். பீரியட் ரெகுலரா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு வேணும் எடுப்பா இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோ இருக்கு அப்படின்றத ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகளை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா உங்களுக்கும் பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அண்ட்
கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுடைய மார்பகம் கண்டிப்பா மாற்றம் கொடுக்கும். குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுது பெண்களுக்கு மார்பகம் வளர்ச்சி வந்து ஒரு மாற்றம் கொடுக்கும். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு மாற்றம் கொடுக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். இப்போ குழந்தை பருவத்திலிருந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணும் பொழுது அந்த பெண்ணுக்கு மார்பகம் மாறும். நான் சொல்றது இப்போ ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி உணவுகள் நீங்க நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா கொடுக்கணும். நம்பர் 1. அடுத்து தொடர்ந்து ஒரு எக்ஸசைஸ், நான் 2 எக்ஸசைஸ் சொல்றேன். ஆனால் நீங்கள் அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மார்பக பகுதியில் வந்து பிளட் சர்க்குலேஷனும் இந்த ஷோல்டர் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும், விரிச்சு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கை பின்னுக்கு தலையில் இப்படி வச்சுட்டு இது ஃப்ரண்ட்டில் இப்படி கொண்டு வந்துட்டு நேராக நிற்கணும். இப்படி நீங்கள் டெய்லியும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த கை மசில்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல இந்த இடம் வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது டெய்லியும் பண்ணணும். ஒரு நாள் நான் பண்ணிட்டு எனக்கு கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி விடக்கூடாது. இது நம்பர் 1 எக்ஸசைஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கை 2 இப்படி ஃப்ரண்ட்லேயே வச்சுட்டு இந்த ஷோல்டர் லெவல் வந்து பின்னாடி, ஆனால் நீங்கள் நேராக நிற்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணணும். ஓகே, இது நம்பர் 2. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வந்து உங்களுக்கு இப்படி பின்னுக்கு வந்து போகணும். இந்த முதுகு தண்டு வந்து நீங்கள் நேராக தான் இருக்கணும். இப்படி கூன் போட்டு இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லியும் ஃபஸ்ட்டு ஒரு 10 இதில் இருந்து ஆரம்பிங்க, அடுத்து 20, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்படி இந்த ஷோல்டருக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி நல்ல, ஆனால் நிற்கும் பொழுது நேராக தான் நிற்கணும். இப்படி கூன் போட்டு நிற்கக்கூடாது. ஸோ எக்ஸசைஸ் வந்து இப்படி நீங்கள் உங்கள் ரூம்லேயே கூட பண்ணிக்கலாம், பாத்ரூமில் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைவசியான பிளேசஸில் எங்கே இருக்கோ, ஆனால் டெய்லியும் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்னது எல்லாமே எக்ஸசைஸ். இந்த போர்ஷன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இந்த மசிலோடு சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு விரிவுத்தன்மை வந்து கொடுக்கும். பிளட்டும் ஈவனாக அந்த மசில்ஸோடு சேர்ந்து எக்ஸசைஸ் கொடுக்கும் பொழுது ப்ராப்பராக இருக்கும். வந்து பண்ணணும் மஸ்ட்டு. இந்த தசைகள்லாம் வந்து ரொம்ப சில பேர் வந்து சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட கப் சைஸ் என்ன அப்படின்றத மஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும். கரெக்டாக போடுங்க, ரொம்ப தொங்குற மாதிரி போடக்கூடாது. அதே மாதிரி கீழ்ப்பகுதி வந்து ரொம்ப இறுக்கமாகவும் போடக்கூடாது. ஸோ கப் சைஸ் உங்களது என்ன அப்படின்றத கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து நேராக எடுத்து ஒரு மெஷர்மெண்ட் டேப் எடுத்து கரெக்டாக இந்த பாயிண்ட் இந்த ஷோல்டர் கரெக்டாக நீங்கள் எடுத்து ஃபிட்டாக வந்து போடுங்க. ஏன்னா ரொம்ப லூஸாக போட்டாலும் உள்ளாடை வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லூஸாக போட்டிங்கன்னா ரொம்ப அது இறக்கம் கொடுக்கும். ரொம்ப ஏற்றி டைட்டாக போட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ கரெக்டான அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஃபஸ்ட்டு உங்களோட நான் வந்து எக்ஸசைஸ் வந்து சொன்னேன். உங்களால் அது தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ஆனால் தொடர்ந்து பண்ணணும். இப்போ நான் உங்களோட வந்து நல்ல வளர்ச்சிக்கு மார்பகத்துக்கு உணவு முறைகள், ஆனால் டெய்லியும் எடுக்கிறதுக்கு பாருங்க. நான் ஒரு நாள் சாப்பிட்டேன், இன்னொரு நாள் விட்டுட்டேன், எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. நல்ல வெந்தயம் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சோயா வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாவது எடுத்துக்கிறதுக்கு பாருங்க. பம்கினோட விதை, அதாவது மஞ்சள் பூசணி, பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பிளேசஸில் கிடைக்குதுன்னா நல்லா அந்த விதை வந்து சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நட்ஸ், எனிதிங் பாலோடு கலந்து குடிக்கிற மாதிரி பாருங்க. பாலும் மிக்ஸ்டு நட்ஸ், பாலோடு பூண்டு. ஸோ எவ்வளோ பூண்டு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்ல உங்களுக்கு வந்து வளர்வதற்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பழங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கேரட் டெய்லியும் தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு பாருங்க. வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம், ஆவகோடா. ஸோ உங்கள் பிளேசஸில் கிடைக்குது அப்படின்னா மஸ்ட்டு ஒரு நாளைக்கு 1 பழங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, சீனி கிழங்குன்னு சொல்லுவோம், உங்களுக்கு டெய்லியும் கிடைக்குதுன்னா ஈவினிங் ஒரு 4 மணி போல் வேக வச்சு சாப்பிடுங்க. ஸோ இப்படி நல்ல ஒரு நட்ஸ். அதே போல் கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. ஸோ மத்தியான நேரத்தில் கீரைகள் அண்ட் பழங்களும் காய்களும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா ஹார்மோன்ஸ் லெவல் தான் இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
எப்படி இருக்கு ஹார்மோன்ஸ், அதுக்கு தான் டெஸ்ட் எடுக்க ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான ஒரு உணவு முறை தொடர்ந்து சாப்பிட பழகிக்கணும். இப்போ முட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா காலையில் மட்டும் சாப்பிடுவாங்க, 2 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, 3ஆவது நாள் விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன உணவுகள்லாம் ரேண்டமாக சொல்லியிருக்கேன், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ ரேண்டமாக உங்களோட உணவு முறைகள் நான் பகிர்ந்திருக்கேன். முளைக்கட்டிய பருப்புகள், தானியங்கள், சிறுதானியங்கள்லாம் முளைக்கட்டி நல்லா நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளும் நல்ல ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு டைம் இருக்கும் போது எக்ஸசைஸ் கொடுங்க, மார்னிங் ஆர் ஈவினிங். ஆனால் தொடர்ந்து பண்ணணும். சாப்பிட்ற உணவுகளை பிரித்து ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சாப்பிட பழகிக்குங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி உணவு முறையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பாருங்கள், சீரியஸாகவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கண்ட கெமிக்கல்ஸும் கண்டதும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டு உடம்ப தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக கண்ட கெமிக்கல்ஸ்னால வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டு ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சீரியஸாகவே உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளோட மனசும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளுக்கு அடுத்தடுத்து சுபா பதில் பகிர்ந்துக்கிறேன். மறக்காம சுபாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஹீட் ஹெல்தி வார்த்தைக்கு மட்டும் இல்ல, சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்களே கிரியேட் பண்ணலாம். டேக் கேர்.